வணக்கம் நண்பர்களே. நமது பிக் மை ஸ்டாக்ஸ் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு மார்க்கெட்ல நடந்த மே 18 ரோலர் கோஸ்டர் ரைட் பத்தி தான் நாம விரிவாக பார்க்க போறோம். அதீத ஏற்ற இறக்கங்களோட இன்னைக்கு செஷன் எப்படி முடிஞ்சதுன்னு வாங்க உடனே அலசலாம். ஒரே நாள்ல எப்படி இவ்ளோ பெரிய கிராஷ், அப்புறம் எப்படி ஒரு சூப்பரான ரெக்கவரி? இன்னைக்கு கிட்டத்தட்ட 1.4% அளவுக்கு ஒரு பெரிய இன்ட்ராடே ஸ்விங் பார்த்தோம். மார்க்கெட்ட காலையில கீழே தள்ளினது எது, அப்புறம் கடைசி நேரத்துல காப்பாத்தினது எதுன்னு கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். முதல்ல இன்னைக்கு காலையில நடந்த வீழ்ச்சிக்கும் அதுக்கு காரணமான குளோபல் பிரஷர் பத்தியும் பார்க்கலாம். டைம்லைன் எடுத்துக்கிட்டோம்னா, கடந்த வீக்கெண்ட்ல இருந்தே அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில புவிசார் அரசியல் டென்ஷன் ரொம்பவே அதிகமாயிடுச்சு. இதனால இந்திய மார்க்கெட் ஓபன் ஆகும்போதே ஒரு பெரிய கேப் டவுன்ல தான் ஓபன் ஆச்சு. சரியா 4வது மணி நேரத்துல சென்செக்ஸ் ரொம்பவே மோசமான ஒரு இன்ட்ரடே லோவை தொட்டுச்சு. நினைச்சு பாருங்க எவ்வளோ பெரிய பேனிக் இருந்திருக்கும்னு. இந்த பேனிக் எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொன்ன ஒரு விஷயம்தான். தெஹ்ரானுக்கான நேரம் வேகமா முடிஞ்சிட்டு இருக்கு, இனி எதுவுமே மிஞ்சாது அப்படின்னு ஒரு வார்னிங் கொடுத்தாரு. இதுல நம்ம எந்த அரசியலும் பேசல, நடுநிலையா தான் சொல்றோம். ஆனா இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் உலக லெவல்ல ஒரு பெரிய போர் வருமோன்ற பயத்தை முதலீட்டாளர்கள் மத்தியில விதைச்சிடுச்சு. இதோட நேரடி இம்பாக்ட் எங்க விழுந்துச்சு தெரியுமா? குளோபல் சப்ளை செயின்ல தான். போர் வந்தா கச்சா எண்ணெய் சப்ளை பாதிக்குமோன்ற பயத்துல பிரெண்ட் க்ரூட் ஆயில் விலை ஷல்லன்னு ஏறி ஒரு பேரல் $110, அதாவது $110.91 அப்படிங்கிற உச்சத்தை தொட்டுடுச்சு. இது சாதாரண விஷயம் கிடையாது. கச்சா எண்ணெய் விலை ஏறுனா அது நம்ம இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலி. ஏன்னா நம்ம எண்ணெய்க்காக மத்த நாடுகளை தான் பெருசா நம்பியிருக்கோம். இதனால அமெரிக்க டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத அளவுக்கு அடிவாங்கி 96.39 அப்படிங்கிற ஒரு புது லோவை இன்னைக்கு தொட்டுச்சு. காலையில இருந்து இந்த மேக்ரோ பிரஷரால சென்செக்ஸ் அதோட இன்ட்ராடே லோல 1057 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கீழே போச்சு. அப்போ மார்க்கெட் அவ்வளோதான் அப்படின்னு எல்லாரும் நினைச்சப்போ ஆச்சரியப்படும் விதமா மார்க்கெட் அப்படியே யூ டர்ன் அடிச்சு நாள் முடிவுல 77 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல, அதாவது கிரீன்ல க்ளோஸ் ஆச்சு. வாட் அ கம்பேக் இல்லையா? சரி, மத்தியத்துக்கு மேல நடந்த இந்த வி ஷேப் ரெக்கவரிக்கு யார் காரணம், மார்க்கெட்டை காப்பாத்தினது யாருன்னு பார்க்கலாம். இந்த பிரம்மாண்டமான ரெக்கவரிக்கு முக்கியமா 3 விஷயங்கள்லாம் காரணம். ஒன்னு, மார்க்கெட் கீழே போன உடனே ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், அதாவது FIIs டிப்ல நிறைய வாங்க ஆரம்பிச்சாங்க. 2வது, ஐடி பங்குகள்ல எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய பவுன்ஸ் பேக். 3வது, மிட் கேப் அப்புறம் ஸ்மால் கேப் பங்குகள்ல இருந்த ஒரு அபாரமான ஸ்டெபிலிட்டி. இன்னைக்கு மார்க்கெட்டோட அன்டிஸ்பியூட்டட் ஹீரோ யாருன்னா அது நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் தான். ஒட்டுமொத்தமா 2.4% மேல ஏறி அசத்திட்டாங்க. குறிப்பா சொல்லணும்னா டெக் மஹிந்திரா கிட்டத்தட்ட 5%, இன்ஃபோசிஸ் 2% ஏறி இந்த ரெக்கவரிக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருந்துச்சு. ஆனா பாருங்க, இது 2 முரண்பாடான துறைகளோட கதை. ஒரு பக்கம் ஐடி துறை மார்க்கெட்டை தூக்கி நிறுத்துச்சுன்னா, இன்னொரு பக்கம் நிஃப்டி மீடியா இண்டெக்ஸ் 2.2% மேல சரிஞ்சு இன்னைக்கு செஷன்லயே ரொம்ப மோசமான ஒரு பெர்ஃபார்மரா மாறிடுச்சு. ப்ராட் மார்க்கெட்டை தாண்டி இன்னைக்கு ரொம்பவே எக்ஸ்ட்ரீமான ரியாக்ஷன்ஸ் கொடுத்து சில குறிப்பிட்ட பங்குகளை பத்தி இப்ப பார்க்கலாம். கிளாண்ட் ஃபார்மாவோட ரிசல்ட்ஸ் வந்த உடனே அதோட லாபம் பெருசா உயர்ந்ததால அந்த பங்கு சல்லுன்னு 15% மேல எகிரிடுச்சு. ஆனா ஆம்பர் என்டர்பிரைசஸ்ல கடுமையான மார்ஜின் பிரஷர் இருந்ததால அது 15% வரைக்கும் சரிஞ்சிடுச்சு. இதுபோக லாபம் குறைவா வந்ததால டாடா ஸ்டீல் 3% மேல வீழ்ச்சியை சந்திச்சது. இறுதியா இவ்ளோ டென்ஷன் கன்ஃபியூஷன் எல்லாத்துக்கும் அப்புறம் நிஃப்டி 50 வந்து 6 பாயிண்ட்ஸ் மேல ஏறி கிட்டத்தட்ட ஃபிளாட்டா தான் முடிஞ்சிருக்கு. அதே போல சென்செக்ஸ் ஒரு 77 பாயிண்ட்ஸ் மட்டும் லாபத்துல 75,315ல க்ளோஸ் ஆயிருக்கு. காலையில ஹார்ட் அட்டாக் வர வச்ச மார்க்கெட் சாயந்தரம் ஒரு வழியா பெரிய ரிலீஃப் கொடுத்துருச்சு. குளோபல் பிரஷர் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம ஊர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு வாலடைல் மார்க்கெட்ல உங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன? அதை மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். அண்ட் ஃபைனலா ஒரு முக்கியமான செபி டிஸ்க்ளைமர். நமது பிக் மை ஸ்டாக்ஸ் ஒரு பதிவு செய்யப்பட்ட அட்வைசர் கிடையாது. இந்த ஒரு எக்ஸ்பிளைனர் முழுக்க முழுக்க உங்க எஜுகேஷனல் பர்பஸஸ்க்காக மட்டும்தான் வழங்கப்படுது. அதனால எப்பவுமே உங்க ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு சேஃப்டியா இன்வெஸ்ட் பண்ணுங்க. See you in the next one.